கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தவர். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தியவர். பல்வேறு பிரசித்தமான கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தியவர். சின்ன கோவிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் என்பது மக்களுடைய நன்மைக்காக மிக மிக தேவை என்பதை அவர்கள் உணர்த்தி, அதேபோன்று கட்சி மூதூர் அர்ச்சக க்ஷேம நலநிதி ட்ரஸ்ட் என்பதாக 93 வயசில் அவர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்பதாக அவர் கூப்பிட்டு மற்றவர்களுக்கும் சொல்லி, அப்புறம் சிவி நரசிம்மன் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு சீனு இனிஷியல் போடுவாங்க, காஞ்சிபுரம்னு பேர். அதனால் அவர் காஞ்சிபுரத்துக்காரர். அவரை வச்சு பூசாரிகள், பட்டாச்சாரியர்கள், குருக்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சை வைத்து அபிராமி அந்தாதி, சிவானந்த லஹரி இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லி, குக்கிராமத்திலே வசிப்பவர்களுக்கு, கிராம தேவதை கோவில்களை பூஜிப்பவர்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன், சப்தகன்னிகை, கங்கை அம்மன், இப்படி சீதளாம்பிகை, அதை தொடங்கி பெருமாள் கோவில், சிவன் கோவில், இந்த கோவிலே பூஜை செய்பவர்களுக்காக 300 ரூபாய் அவர் ஆரம்பித்து 500 ரூபாய் வாக்கி இன்றைக்கு 2600 ரூபாய் 503 கோவில்களுக்கு மாதம் கிடைக்கும்படியாக அவரே அந்த வயசில் ஆரம்பித்து வச்சு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வயசில் அவர் தினசரி அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்குவார். அவருடைய சிஷ்யர் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட என்ன வேலைன்னா பிள்ளையார் பாளையத்துலேருந்து கூட்டிடுவார், புத்தேரி தெருவுலேருந்து கூட்டின்னு வரணும், மேட்டுத்தெருவுலேருந்து கூட்டின்னு வரணும். அவங்களுக்கு 10 நிமிஷம் தனியாக தரிசனம் கொடுப்பார். உங்கள் தெருவில் கோவில் இருக்கா, அங்கே தீபம் ஏற்றுறீங்களா, எப்படி இருக்கீங்க, திருநூறு பூசிக்கிறீங்களா, எப்படி பக்தியோடு இருக்கீங்களா, இதெல்லாம் கேட்டு அந்த வயதிலேயும் அவர் கோவில்களுடைய மேம்பாட்டிலே அக்கறை செலுத்தி, ஆர்வத்தை அவர்கள் செலுத்தி, அவர்களுடைய ஆசையும் அவருடைய ஆதரவினாலேயும் பல கிராமங்களிலேயும் அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டு, அந்த காலத்திலே இளையாத்தங்குடி என்பதாக ஒரு ஊரிலே இருந்த பொழுது புதுக்கோட்டை பக்கத்திலே சா கணேசன் என்பவர் கம்பன் கழகமெல்லாம் நடத்தியவர். அவரெல்லாம் கூப்பிட்டு பிடி ராஜன், அவர் பழனிவேல் ராஜன் அப்பா, அவரெல்லாம் சொல்லி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இவரே போய் கும்பாபிஷேகம் 2 பேர்